வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் 10 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மோசடி பணம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த 139 மோசடி வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் சோகம், பயிற்சியின் போது பெண் பவர் லிப்டர் உயிரிழப்பு. ஆனந்தா என்ற பெயருடன் பெங்களூருவில் பிரம்மாண்ட அலுவலகம் திறந்தது கூகுள். ஆனந்தா என்ற பெயருடன் பெங்களூருவில் பிரம்மாண்டமாக அலுவலகம் திறந்தது கூகுள். பெங்களூருவில் 16 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அலுவலகத்தை கூகுள் நிறுவனம் திறந்துள்ளது. அந்த அலுவலகத்திற்கு ஆனந்தா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு செயல்படும் உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனமான கூகுளுக்கு உலகத்தின் பெரும்பாலான முக்கிய நாடுகளில் அலுவலகம் உள்ளது. இங்கு லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவில் இந்த நிறுவனத்தில் 10,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனம் பெங்களூருவில் புதிதாக கட்டிய புதிய அலுவலகத்தை திறந்துள்ளது. மகாதேவ்புரா பகுதியில் 14 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டது. இந்த அலுவலகத்தில் 5,000 பேர் பணியாற்ற முடியும். இந்த கட்டடத்திற்கு ஆனந்தா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு சமஸ்கிருதத்தில் எல்லையில்லாதது என அர்த்தமாகும். இந்த அலுவலகத்தில் எரிசக்தி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் பொருத்தப்பட்டுள்ளது. கழிவு நீரை 100% மறுசுழற்சி செய்து பயன்படுத்தவும் மழைநீரை சேகரிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி செய்யவும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் பல ஏற்பாடுகள் இந்த அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ளது. கூகுளின் ஆண்ட்ராய்டு தேடுதல், மேப் உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றும் ஊழியர்கள் இங்கு பணியாற்றுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மோசடி பணம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டு இருந்த 139 மோசடி வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி 11 பேரிடம் ரூபாய் 10 கோடி மோசடி செய்த நபரின் கூட்டாளிகள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. சைபர் கிரைம் குற்றவாளிகள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி இதுபோன்ற மோசடியில் ஈடுபடுகின்றனர். யாராலும் பணத்தை இரட்டிப்பாக்கி தர முடியாது. பொதுமக்கள் யாரேனும் ஆன்லைனில் முதலீடு செய்வதற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்தவித முன் அறிவிப்புமின்றி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டாம். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடியில் பெறும் பணத்தை செலுத்த 139 மோசடியான வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மத்திய அரசு தகவல் கொடுத்தது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள வங்கிகளுக்கு சென்று அந்த வங்கிக் கணக்குகள் முடக்கியுள்ளோம் என்றார். இயக்குநர் பார்த்திபன் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயுடன் அரசியல் தொடர்பாக விவாதிப்பது போன்ற கனவு கண்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது வைரலாகியுள்ளது. இதுபற்றி இயக்குநர் பார்த்திபன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில், நேற்றிரவு நேற்றைய நண்பரும் இன்றைய தாவேகா தலைவருமான விஜயுடனான ஊடலான உரையாடல், பஜ்ஜியுடன் தேநீர் ருசித்தல், வெளியில் கசியா ரகசிய அரசியல் வியூகம் அமைத்தல், இப்படி விடிய விடிய நீண்ட சுவாரஸ்ய நிகழ்வுகள். சரி, அதை பதிவு செய்ய ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாமே என பார்த்தால் அது கனவு. ஏன்தான் இப்படி ஒரு பகல் கனவு இரவில் வருதோ? ஆனா சத்தியமா வந்தது. கனவுகள் நம் நினைவுகளில் நகல்கள் என சொல்வார்கள். சமீபமாக என்னிடம் அவர் பற்றிய கேள்விகள், அது சம்பந்தமான மந்தமான என் பதில்கள், இப்படி சில பல காரணமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு தொடர்பாக ரசிகர் ஒருவர், தாவேகாவில் சேர ஆசை இருந்தால் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பார்த்திபன், இல்லை என்பதால் இதை இடுகிறேன் நண்பா, இருந்தால் கமுக்கமாக இணைந்திருப்பேன் என்று பதிலளித்தார். இயக்குநர் பார்த்திபனின் இப்பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. தாவேகாவில் இணைவது தொடர்பான அவருடைய ரசிகர்களின் கேள்விக்கு இப்பதிவின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பார்த்திபன். கல்வியுடன் ஒழுக்கம், வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், உடற்பயிற்சியும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள பள்ளி படிப்புடன் விளையாட்டும் இணைக்கப்பட்டுள்ளது. பள்ளி அளவில் சிறந்து விளங்கும் 110 மாணவர்கள் தேர்வு செய்து உப்பளம் மைதானத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டு உண்டு உறைவிட பள்ளியில் தங்க வைத்து விளையாட்டு பயிற்சி கொடுக்கும் வசதி உள்ளது.
விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி அளிக்க ஏதுவான சூழல் இல்லை. கடந்த 1992ஆம் ஆண்டு 10 ஏக்கர் பரப்பளவில் மைதானம் உருவாக்கப்பட்டது. இதில் 400 மீட்டர் ஓடுதளம், புல்வெளி மைதானம், வீரர்கள் தங்குமிடம், கேலரி, கால்பந்து, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஹாக்கி மைதானம், வாலிபால், கூடைப்பந்து, கபடி என தனித்தனி மைதானங்கள் உள்ளன. அரசு தேவையான நிதி ஒதுக்கி பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் விளையாட்டுத்துறையின் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டால் மைதானம் பாழாகி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ரூபாய் 7 கோடியில் அமைக்கப்பட்ட சிந்தடிக் டிராக் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. சிந்தடிக் டிராக் பகுதியில் கொட்டியுள்ள கற்கள் அகற்றவில்லை. மைதானத்தை சுற்றிலும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடக்கிறது. கழிப்பறைகள் உடைந்து கிடக்கிறது. தண்ணீர் ஏற்றும் பம்ப் ஹவுஸ் பாழடைந்த பங்களா போல் மாறிவிட்டது. மைதானத்தை பராமரிக்க 36 தினக்கூலி ஊழியர்கள் உள்ளனர். அதில் 6 பேர் மட்டுமே மைதானத்தில் உள்ளனர். மீதமுள்ள 30 பேர் அரசியல் பிரமுகர்களின் வீடுகளில் வேலைக்கு சென்றுவிட்டனர். இதனால் ஒட்டுமொத்த மைதானமும் சுத்தம் செய்ய முடியாமல் புதர்மண்டி கிடக்கிறது. அரசால் பராமரிக்க முடியாத பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம், பாரடைஸ் கடற்கரைகளை தனியாரிடம் கொடுத்து பராமரிப்பது போல் உப்பளம் மைதானத்தையும் தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கலாம் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் புதைவட கேபிள் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் அவ்வழியே பயணிகளை ஏற்றி சென்ற டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் நகரப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் 2 அடிக்கு பள்ளம் தோண்டப்பட்டு புதைவிட கேபிள் பணி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் வேலை முடிந்ததும் பள்ளங்களை மூடாததால் பல்வேறு இடங்களில் விபத்து ஏற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் பயணிகளுடன் சென்ற டெம்போ பள்ளத்தில் விழுந்ததில் டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. போர்க்கால அடிப்படையில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும் என்றும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணிகளை ஏற்றி செல்லும் டெம்போ வாகனங்களை போக்குவரத்துத்துறை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் 10 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக எழுந்துள்ளார். இந்த நிலையில் இணையத்தில் குட்வில் என்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறுக சிறுக ரூபாய் 1 கோடியே 69 லட்சம் முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டபோது எதிர்த்தரப்பிலிருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணனிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் ரூபாய் 10 கோடிக்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நகரத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. காய்ச்சலை கட்டுப்படுத்த உள்ளூர் நிர்வாகம் நூதன முயற்சி மேற்கொண்டுள்ளது. தலைநகர் மத்திய மணிலாவில் வசிக்கும் மக்கள் கொசுவை உயிருடனோ கொன்றோ கொண்டு வந்து தந்தால் 5 கொசுவுக்கு ரூபாய் 1.50 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டில் அதிக தண்ணீரை தேக்கி வைத்து கொசுவை உற்பத்தி செய்வார்கள். இதனால் தொற்று பாதிப்பு அதிகரிக்குமே தவிர எந்த பலனும் இல்லை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உயிருள்ள கொசுக்கள் புற ஊதா ஒளியை பயன்படுத்தி அழிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை மொத்தம் 21 பேர் வெகுமதியை பெற்றுள்ளனர். 700 கொசுக்களை மக்கள் கொண்டு வந்துள்ளனர் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
டெங்குவை எதிர்த்து போராடுவதில் உள்ளூர் அரசாங்க நிர்வாகிகளின் நல்ல நோக்கங்களை பாராட்டுகிறோம் என்றும் பிலிப்பைன்ஸ் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தெருக்களை சுத்தம் செய்தல் மற்றும் டெங்கு பரப்பும் கொசுக்களின் முட்டையிடும் இடங்களை தண்ணீர் தேங்குவதை தடுப்பது போன்ற தற்போதைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இந்த பரிசுத் தொகை வழங்கப்படுவதாக உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டில் மட்டும் 28,234 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் இது 40% அதிகம் என தரவுகள் தகவல் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தானில் சோகம், பயிற்சியின் போது பெண் பவர் லிப்டர் உயிரிழப்பு. ராஜஸ்தானில் 17 வயது பவர் லிப்ட் வீராங்கனை யாஷ்டிகா ஆச்சாரியா பயிற்சியின் போது 270 கிலோ எடையை தூக்க முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் கழுத்து உடைந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது வீராங்கனை யாஷ்டிகா ஆச்சாரியா இவர் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் பளுதூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தலைக்கு மேல் தூக்கிய 270 கிலோ எடையுள்ள கம்பியானது எதிர்பாராத விதமாக அவரது கழுத்தில் பலமாக விழுந்தது. பின்னர் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின் அவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 21 ஆண்டுகளாக நுரையீரலில் சிக்கியிருந்த பேனாமூடி அகற்றி டாக்டர்கள் சாதனை. தெலுங்கானாவைச் சேர்ந்த 26 வயது நபர் 5 வயது சிறுவனாக இருக்கும்போது விழுங்கிய பேனா மூடி 21 ஆண்டுகளாக அவரது நுரையீரலில் சிக்கியிருந்தது. அதை கண்டுபிடித்து மருத்துவர்கள் அகற்றினர். தெலுங்கானாவின் கரீம் நகரைச் சேர்ந்த 26 வயதான நபர் ஒருவர் 5 வயதில் தற்செயலாக பேனா மூடியை விழுங்கியுள்ளார். இதை அவர் பெற்றோரிடம் கூறியுள்ளார். ஆனால் அப்போதைக்கு உடல்நல பாதிப்பு எதுவும் ஏற்படாததால் சிறுவன் தவறாக ஏதோ சொல்கிறான் என்று எண்ணி பெற்றோர் அமைதியாக இருந்துவிட்டனர். அதன் பிறகு குடும்பத்தினர் அனைவரும் அதை மறந்துவிட்டனர். சிறுவன் வளர்ந்து வாலிபரான நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் உடல் எடை குறைந்து கடுமையாக அவதிப்பட்டு வந்துள்ளார். சிகிச்சையில் நுரையீரலில் பேனாமூடி சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை டாக்டர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இதுகுறித்து நுரையீரல் நிபுணர் டாக்டர் சுபகர் நாதல்லா கூறியதாவது, கடந்த 10 நாட்களாக நோயாளியின் நிலை மோசமடைந்து விட்டது. தூங்கும்போது மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது என்றார். சிடி ஸ்கேன் எடுத்ததில் அவரது இடது கீழ் நுரையீரலில் தொற்று இருப்பது தெரியவந்தது. ஆரம்பத்தில் ஒரு அடைப்பு இருப்பதாக நாங்கள் சந்தேகித்தோம். ஆனால் உள்ளே ஒரு பேனா மூடி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். இன்னும் சில ஆண்டுகள் ஆகியிருந்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி வேண்டியிருக்கும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். வெற்றிகரமாக பேனா மூடியை அகற்றிய டாக்டர்கள் உறவினர்களிடம் பேசியுள்ளனர். அப்போது மூத்த சகோதரர் தனது தம்பி 5 வயதில் தற்செயலாக ஒரு பேனா மூடியை விழுங்கியதை நினைவு கூர்ந்தார். பேனா மூடியால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்பிற்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது நோயாளி முழுமையாக குணமடைந்துள்ளார். நடிகர் சூர்யா தற்போது RJ பாலாஜி இயக்கத்தில் தனது 45வது படத்தில் நடித்து வருகிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் துவங்கிய படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். மேலும் ஸ்வாசிகா, யோகி பாபு, சிவதா உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் வெளிச்சை எனும் பகுதியில் சூர்யா 45 படத்திற்கான படப்பிடிப்பு நடத்துவதாக இருந்தது. இதற்கான படப்பிடிப்பு கருவிகளுடன் படக்குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர். இதையறிந்த அதிகாரிகள் அந்த பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்ததில் உரிய அனுமதி இல்லாமல் படப்பிடிப்பு நடத்துவது தெரியவந்தது. படப்பிடிப்பு நடத்த தடை விதித்த அதிகாரிகள் உரிய அனுமதி பெற்று படப்பிடிப்பு நடத்துமாறு RJ பாலாஜி மற்றும் சூர்யாவுக்கு அறிவுறுத்தினர். இதையடுத்து படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் 10 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மோசடி பணம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த 139 மோசடி வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என சீனியர் SP நாரா சைத்தன்யா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் சோகம், பயிற்சியின் போது பெண் பவர் லிப்டர் உயிரிழப்பு. ஆனந்தா என்ற பெயருடன் பெங்களூருவில் பிரம்மாண்ட அலுவலகம் திறந்தது கூகுள்.
செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.